பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 20. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்காகவும் இன்னும் கேட்கப் போகின்ற மற்றெல்லோருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று 7ஆம் எக்கால சத்தத்தை கேட்கும் திறன் உள்ளவர்களாக கர்த்தரால் மறுரூபமாக்கப்பட்ட நீங்கள் அறிய வேண்டுமென்று அடிமை விரும்புகின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்களின் இருதயங்கள் தேற்றப்பட்டு விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்ற அன்பினால் கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும், அதாவது பிதாவின் மகிமைக்கும் பிதாவின் கிருபைக்கும் உரிய தேவ ரகசியத்தின் மகிமையை அறிந்து கொள்ளுகின்ற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் நீங்கள் உரியவர்களாக இருக்க வேண்டும் என்றே இந்த கர்த்தரின் அடிமை விரும்புகின்றேன். ஆண்டவரும் சர்வவல்லமையுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் உங்களுக்கு உண்டான விசுவாசத்தால் அவருக்கு கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்துமாவும் கிருபையின் ரூபமானவரின் மகிமையை அடையும் பொருட்டாக கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாகிய எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த மகிமைக்குள் பிரவேசிக்கும் ரட்சிப்பை நீங்களும் அடையும்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை இப்பொழுதே கேட்டு உணரும்படியாகவும் வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடல் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சீலோவாம் பவுல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையினால் உங்களுக்கு உண்டான விசுவாசத்தால் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிவதால் கிருபையானவரின் மகிமையோடு நீங்கள் ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்துவின் இன்றைய செய்திக்கு செவி கொடுப்போம். யார் அந்த மகிமையின் பிதா என்பதை குறித்து 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை வெளியரங்கமாக அறிவிக்கின்றேன். விசுவாசிக்கின்ற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் ஒருவரே, கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. விசுவாசத்தால் கீழ்ப்படியும் எல்லோரையும் மீட்டு ரட்சிக்க தம்மை ஒப்பு கொடுத்த காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்த கர்த்தராகிய கிறிஸ்து அவரே. அவரே உன்னதத்தில் உள்ள ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமாகிய மகிமையின் பிதாவானவர். இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் உங்களுக்கு விளங்கும்படியாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஆதி முதல் தீர்க்கதரிசிகளை கொண்டும் கிரியா பிரமாணத்திலிருந்து மீட்டு நித்திய ஜீவ பிரமாணம் நிலைநிறுத்தப்பட்டது முதல் அப்போஸ்தலர்களை கொண்டும் நீங்கள் உணரும்படியாக அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. தீர்க்கதரிசியின் நேரடி சாட்சியையும் கிருபையின் காலமாகிய கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை என்ற நித்திய ஜீவ பிரமாண காலத்தில் இருக்கின்ற எந்த மனுஷனும் மாம்ச சரீரத்தில் இருக்கின்ற பொழுதே மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளும்படி அறிவிக்க அனுப்பப்பட்ட நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களின் சாட்சியையும் சுருக்கமாக உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். நன்றாய் கவனியுங்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39 தீர்க்கதரிசியை கொண்டு அறிவிக்கப்பட்டதை கவனியுங்கள். உன்னதத்திலிருந்து மகிமையின் பிதா அறிவிக்கின்றார், நானே உங்களை மீட்டு ரட்சிக்கின்ற அவர், என்னோடே வேறே கர்த்தர் இல்லை என்பதை இப்பொழுது வாருங்கள். நான் உங்கள் பாவத்தினால் உண்டாகும் மரணத்தை கொல்லுகின்றேன். விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்ற உங்கள் ஆத்துமாவையோ நான் உயிர்ப்பிக்கின்றேன். நான் உங்கள் ஆத்துமாவை வஞ்சிக்கின்றவனை
வார்த்தையாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தால் காயப்படுத்துகின்றேன். விசுவாசிக்கின்ற உங்களை நான் சொஸ்தப்படுத்துகின்றேன். நானே அந்த நியாயாதிபதி, என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று அன்றே உபாகமத்திலே முன்னறிவித்திருக்கின்றார். இதையே கிருபையின் காலமாகிய இப்பொழுதும் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10-11 வசனங்களிலே வெளிப்படுத்துகின்றதை கவனியுங்கள். நானே அவர் என்று முன்னறிவிக்கப்பட்ட அந்த நம்முடைய இரட்சகரும் மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசு காணக்கூடிய ரூபமாக நமக்கு பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது நமக்குள் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் விசுவாசத்தால் அவருக்கு கீழ்ப்படுகின்றவனுடைய மரணத்தை பரிகரித்து நித்திய ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். கர்த்தர் வெளிப்படுத்தினதை எல்லோரும் பெற்றுக்கொள்ளும்படி அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாக அதை அறிவிக்க நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அவர் எதற்கென்று அடிமையை பூமிக்கு அனுப்பினாரோ அதை அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுகின்றேன். இதற்கு 1 தீமோத்தேயு 2:7 2 தீமோத்தேயு 1:10-11 முக்கியமாக எபேசியர் 4:13 எழுதப்பட்ட மகிமையை குறித்த உபதேசமே சாட்சி அறிவிக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டீர்களா? மேலும் அநேக சாட்சிகளை உங்களுக்கு முன் வைக்கின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8 அதிகாரம் 8-10 வசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்னவென்றால், உங்களுக்கு போதகரும் பிதாவும் குருவுமானவர் கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ஒருவரே. 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 6-8 வசனங்கள் அறிவிப்பது என்னவென்றால், பிதாவாகிய கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரால் சகலமும் உண்டாயிருக்கிறது. ஆகிலும் இந்த அறிவு எல்லோரிடத்திலும் இல்லை. இதை உணராமல் தனி மனித கோட்பாடுகளுக்கும் சபை பிரிவுகளுக்கும் தங்கள் கிரியைகளுக்கும் அடிமையாயிருக்கின்ற எந்த ஆத்மாவும் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கின்றதால் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாயிருப்பதால் அவர்கள் ஆத்துமா அசுசிப்படுகிறது என்று வார்த்தையானவர் உங்களுக்கு அறிவிக்கின்றார். மேலும் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 8 வசனம் வெளிப்படுத்துவது என்னவென்றால், உலக ஞானத்தால் உலகத்துக்குரியவைகளில் கொழுத்திருந்த இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் தங்கள் அவ்விசுவாசத்தினால் உண்டான கீழ்ப்படியாமையால் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே என்று அறிவித்து, சிலுவையில் தம்மை நமக்காக ஒப்புக் கொடுத்து அவருக்கென்று ஒரு சரீரத்தையும் நம்மையும் தம் வார்த்தையினால் ஜெனிப்பித்தவர் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவே என்று நீங்களும் உணர்ந்து கொள்ள 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் முழுவதையும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள். இதையே எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 4-6 வசனங்கள் வெளியரங்கமாக அறிவிக்கிறது என்று சென்ற செய்தியில் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாகவும் உங்களுக்கான நிருபமாகவும் அறிவித்திருக்கின்றேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆனபடியினால் நீங்கள் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு புறம்பாக உபதேசிக்கின்றவர்கள், செயல்படுகின்றவர்கள், நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் இப்படிப்பட்ட அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் கட்டளையிடுகின்றார். அப்பொழுது அன்று மோசேக்கும் இன்று உங்களுக்கும் நாள் உண்டாகிறதற்கு முன்பாகவே நானாயிருக்கின்ற நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து வெளியரங்கமாக வெளிப்படுத்தி தெரிவிக்கின்றார். மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து ஏன் என்றும் உங்களுக்கு பிதாவாகவும் நீங்கள் அவருக்கு குமாரனும் குமாரத்தியும் ஆகவில்லை என்று இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா? ஏசாயா 52:11-12 தீர்க்க தரிசனத்தை கவனித்து கீழ்ப்படியாதவர்களை விட்டு விலகி அவர்களின் பாரம்பரியம் என்ற அசுத்தத்தை தொடாதிருங்கள் என்று உங்களை எச்சரிக்கின்றேன். உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்த பிறகே மகிமையின் கர்த்தராகிய நான் என்று சொன்ன அவர் உங்களை காக்கிறவராயிருப்பார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கும் சமீபித்திருக்கின்றது. ஆமேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள
அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7 முதல் 11 வசனங்களில் கர்த்தர் வெளிப்படுத்தினபடி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நேரடியாக நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதியிருக்கிறபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமேன். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமேன்.